ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் ஒரே 1 டீஸ்பூன் எள்ளு, வெறும் 1 டீஸ்பூன் எள்ளு மட்டும் நீங்கள் தினமும் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு தெரியுமா? பலரும் இந்த எள்ளை வெறும் பொங்கல், லட்டு, எள்ளு உருண்டு, சட்னியில் மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவோட பாரம்பரிய உணவில் இது ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு மதிக்கப்படுற ஒரு உணவாக இருந்துட்டு வருது. எலும்புகளை பலப்படுத்துறதுலேருந்து இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது வரைக்கும், சருமத்திலிருந்து தலைமுடி வரைக்கும், உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை தர்றதுலேருந்து புரதம் வரைக்கும் ஒரே ஒரு சின்ன விதையில் இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது தானே. ஆனால் எள்ளை எப்படி வேணாலும் சாப்பிட்டா பலன் கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. சரியான முறையில் சாப்பிட்டாதான் அதோட முழுமையான பலன்கள் உடலுக்கு கிடைக்கும். வெள்ளை எள்ளு நல்லதா, கருப்பு எள்ளு நல்லதா, ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கடைசியில் பெரும்பாலான மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எள்ளு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எள்ளு அப்படிங்கிறது உலகத்திலே ரொம்ப பழமையான விதைகளில் ஒரு விதை தான். இது எண்ணெய்க்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விதை. தமிழகத்தில் 1000 ஆண்டுகளாகவே எள்ளு உணவுலையும் பாரம்பரிய மருத்துவ முறைகள்லையும் பயன்படுத்தப்பட்டுட்டு வர்றாங்க. பொதுவாக 2 வகை அதிகமாக பயன்படுத்தப்படுது. வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, ரெண்டுலேயுமே நல்ல சத்துக்கள் இருக்குது. கருப்பு எள்ளில் சில ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் 2 வகையும் கம்பேர் பண்ணுறப்ப கருப்பு எள்ளு சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். எள்ளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாமா? 100 கிராம் எள்ளில் பொதுவாக இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா புரதம், நல்ல கொழுப்புகள், நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், ஜிங்க், காப்பர், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் இ, லிக்னான்ஸ், இது எல்லாமே இருக்குது. இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த எள்ளை தினமும் சாப்பிட்றப்ப உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்த்துடலாமா? முதலாவது, எலும்புகளை வலுவாக வச்சிருக்கிறதுல எள்ளு பயன்படுது. வயசு அதிகரிக்கிறப்ப முக்கியமாக பெண்களுக்கு எலும்போட அடர்த்தி குறையும். இது இயல்பான ஒன்று தான். ஏன்னா வயசு அதிகரிக்கிறப்ப நடக்கக்கூடிய மாற்றத்தினால ஏற்படுது. இதனால மூட்டு வலி, முதுகு வலிலாம் சிலருக்கு கடுமையாக வர ஆரம்பிச்சிடும். எலும்பு பலவீனம் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் எள்ளில் கால்சியம், மெக்னீஷியம் மாதிரியான கனிமச்சத்துக்கள் இருக்கிறதுனால இது ஒரு ஆரோக்கியமான உணவு முறையோடு சேர்த்து இந்த எள்ளை நம்ம பயன்படுத்துகிறப்ப எலும்பு சார்ந்த நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். எலும்பு வலுவாக்கும். எலும்பு சார்ந்த ஆஸ்டியோபொராசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மான நோய் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப எலும்பு நோய் வராமல் தடுக்கலாம். எள்ளை உணவில் எடுத்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியும் செய்யணும். இந்த எள்ளை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதாதுங்க. விட்டமின் டிக்கான உணவுகள், புரதம், போதுமான கால்சியம் நிறைந்த உணவுகள், இது எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறப்ப நம்மளோட உடல் ஆரோக்கியமாகும். இரண்டாவது மாற்றம் என்னென்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. இதய நோய்ங்கிறது இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சின்ன வயசில் இருந்தாலும் சரி, வயசு அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, மாரடைப்பு அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இதயம் சார்ந்த நோய்கள் தான் பல மரணத்துக்கு கூட காரணமாக இருக்குது. அந்த அளவுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உணவில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு இருக்குல்ல, அது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எள்ளில் நல்ல கொழுப்பு தான் இருக்குது. அதாவது மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, இது மாதிரியான நல்ல கொழுப்புகள் எள்ளில் இருக்குது. நல்ல கொழுப்பு இருக்குல்ல, இது இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. நல்ல கொழுப்புகள் இதயத்தை சுற்றி இருக்கும்ல, அந்த கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு கூட பயன்படுது. அது கூடவே எள்ளு நம்ம சொன்னோம்ல, அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. லிக்னான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் விட்டமின் இ மாதிரியான ஊட்டச்சத்துக்களும் கூட இருக்கிறதுனால இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் உடலில் ஏற்படுள்ள அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் உதவுது. ஆரோக்கியமான உணவு முறையோடு சேர்த்து நீங்கள் எள்ளு சாப்பிட்றப்ப இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை தடுத்துக்கலாம்.
மூன்றாவது மாற்றம், உடலுக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. நம்மள பலரும் நாள்தோறும் அந்த நாள் ஃபுல்லாக ரொம்பவே சோர்வாக இருப்பாங்க. இதற்கு நிறைய காரணம் இருக்கலாம். ஆனால் சரியான தூக்கம் இல்லாததும், சத்து குறைபாடு, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, ஏதாவது நோய்களுக்காக மாத்திரை மருந்து எடுத்துக்கிறதுனாலையும் இந்த உடல் சோர்வு இருக்கலாம். ஆனால் எள்ளில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கொழுப்பு, புரதம், இரும்புச்சத்து, மெக்னீசியம் மாதிரியான சத்துக்கள் உடலுக்கு தேவையான சக்தியை கொடுத்து சோர்வை நீக்கி நம்மளோட உடலை சமநிலையில் வச்சுருக்கிறதுக்கு பயன்படுது. காலை உணவோட ஒரே ஒரு டீஸ்பூன் நீங்கள் எள்ளு எடுத்துக்கிறப்ப அது ரொம்பவே நல்லது. அதாவது எள்ளை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, வெறுமனே வடை சட்டியில் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எள்ளை எடுத்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா பால் குடிப்பீங்கள்ல, அதில் இந்த எள்ளு பவுடரை கலந்து கூட நீங்கள் குடிக்கலாம். டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் பனங்கற்கண்டு, வெல்லம், தேன் சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். இப்படி நீங்கள் எள்ளை சாப்பிட்றப்ப தான் உடல் சோர்வு குறைய ஆரம்பிக்கும், நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும், அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீங்க. நான்காவது மாற்றம், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. இன்னைக்கு இந்தியாவில் பல குடும்பங்களில் ஒருவருக்காவது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இருக்குது. இதனால பலரும் எள்ளு சாப்பிட்டா சர்க்கரை நோய் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எள்ளு சாப்பிட்றதோடையே கூடவே சரியான உணவு பழக்கங்களை எடுத்துக்கிறதும் இதை குணப்படுத்துறதுக்கு, அதாவது கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எள்ளில் நார்ச்சத்து, நல்ல கொழுப்புகள், மெக்னீசியம் மாதிரியான சத்துக்கள் இருக்கிறதுனால சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவுது. எள்ளு சாப்பிட்டாலே சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் டாக்டர்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த டேப்லெட்ஸை நிப்பாட்டிட்டு எள்ளை மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது ஒரு தவறான முடிவுங்க. இந்த எள்ளு மருந்துக்கு மாற்று இல்லை. எள்ளு இருக்குல்ல, அது சர்க்கரை அளவில் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். அதாவது உணவு பழக்கம், சரியான உணவு பழக்கம், எள்ளு, உடற்பயிற்சி, இது எல்லாமே நீங்கள் சேர்த்து செய்கிறப்ப கட்டுப்பாட்டில் வரும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த எள்ளு மட்டும் எடுத்துக்கிட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணிவிட்டு எள்ளு மட்டும் எடுத்துக்குவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க. டாக்டர்ஸ் கொடுத்த டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் உணவில் எள்ளை சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஐந்தாவது மாற்றம், கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. நம்ம உடம்புல 2 வகையான கொலஸ்ட்ரால் இருக்குது. இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டது தான். ஒன்று நல்ல கொலஸ்ட்ரால். நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னா அது என்னென்னா HDL அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று கெட்ட கொலஸ்ட்ரால். இது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதை LDL அப்படின்னு சொல்லுவோம். நல்ல கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுதுன்னா ஆபத்தை ஏற்படுத்தும்ல, அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு பயன்படுது. எள்ளில் இருக்கக்கூடிய பண்புகள் கெட்ட கொலஸ்ட்ராலை சரி பண்ணுறதுக்கு பயன்படுது. இதய ஆரோக்கியத்துக்கு எள்ளு அதனால தான் பயன்படுது. இதனால அளவுக்கு அதிகமாக எள்ளை சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது, கரெக்டாக தான் எடுத்துக்கணும். இதயத்துக்கு ரொம்ப நல்லது, கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்குவாங்க. அப்படியும் எடுத்துக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா இது அதிக கலோரி உள்ள உணவு. அதிகமாக சேர்றப்ப உடல் எடை அதிகரித்து விட்டுரும், கொழுப்புகள் சேர ஆரம்பிச்சிரும். அதனால் அளவோடு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆறாவது மாற்றம், செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பொதுவான பிரச்சனையாக ஆயிடுச்சு. அதுவும் முக்கியமாக 60 வயசை கடந்தவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எள்ளை உணவில் சேர்த்துக்கிறப்ப அவங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு பார்த்தோன்னா எள்ளில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. இதனால் குடலோட இயக்கத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கு பயன்படுது. எள்ளை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அது கூடவே தண்ணியும் நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். அப்போ தான் மலச்சிக்கல் முழுமையாக சரியாகும். எள்ளு, போதுமான தண்ணி, காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப மலச்சிக்கல் ப்ராப்ளம் முழுமையாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏழாவது மாற்றம் என்னென்னா, முடியோட ஆரோக்கியத்துக்கு எள்ளு பயன்படுது. இன்றைக்கி பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, முடி பிரச்சனையும் ஒன்று தாங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த முடி பிரச்சனையை சமாளிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு முடி உதிர்தல் பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. சிலருக்கெல்லாம் முடி முழுமையாக கொட்டி தலையில் வழுக்க வந்திருக்கும். சிலருக்கு முடி வளரவே மாட்டேங்குது, அதே ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா நம்மளோட உடலுக்கு அழகு கொடுக்கறது முடி தாங்க. அப்படி இருக்கக்கூடிய முடியை நம்ம ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்போம், காஸ்ட்லியாக செலவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுப்போம். சிலருக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் எள்ளை சாப்பிட்டா வெள்ளை முடி கூட கருப்பாகி விடுங்க, வழுக்க மறைஞ்சிடும் அப்படின்னு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க. அதனால் எள்ளை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள்.
எள்ளுல ஜிங்க்கு, காப்பர், விட்டமின் இ, நல்ல கொழுப்பு, புரதம்லாம் இருக்கு. இது எல்லா சத்துக்களுமே முடியோட ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடிய சத்துக்கள் தான். அதனால முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த சத்துக்கள் தேவைப்படுது. எள்ளுல இந்த சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்க சாப்பிட சாப்பிட முடி வளர்ச்சி அதிகமாகும். வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக ஆரம்பிக்கும். அதனால நீங்க எள்ளை பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடி உதிர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குல்ல. அதில் ஒன்று என்னென்னா, ஹார்மோன் மாற்றத்தினால கூட முடி உதிரும். தைராய்டு பிரச்சனை இருந்தால் உதிரும். இரும்புச்சத்து குறைபாடு இருந்தால் கூட உதிர ஆரம்பிக்கும். மன அழுத்தம் இருந்தால் கூட முடி உதிருங்க. இப்போ எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்குது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் மன அழுத்தத்துலேருந்து எப்படி வெளிவரணுமோ அதுக்கான விஷயங்கள் எல்லாம் செய்யணும். இதுக்கு நீங்கள் நடைப்பயிற்சி செய்யலாம், யோகா செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம். ஈஸியாக மன அழுத்தத்துலேருந்து வெளிவந்துடலாம். மரபியல் காரணங்களால கூட முடி உதிர்தல் காரணமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள்ல எதனால முடி உதிருது அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 8வது மாற்றம், சருமத்துக்கு ஒரு நல்ல பொலிவு கொடுக்கறதுக்கு எள்ளு பயன்படுது. நம்மளோட சரும ஆரோக்கியம்ங்கிறது ரொம்பவே முக்கியங்க. வெளியில் நம்ம எவ்வளவோ க்ரீம்ஸ்லாம் வாங்கி வெளியில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றோம். அது மட்டும் போதாதுங்க, உடலுக்குள்ளாரையும் முக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறப்ப சருமம் உள்ளிருந்து அழகாகும், பொலிவு கிடைக்கும். எள்ளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் இ, ஆக்சிடேட்டிவ் சேதத்திலேருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மையை தன்னுள்ள வச்சிருக்கு. எள்ளை நீங்கள் எடுக்க எடுக்க உங்களோட ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதனால வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம எள்ளை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. 9வது மாற்றம், இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு எள்ளு அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை தரும். எள்ளில் இரும்பு சத்து இருக்கு. இந்த எள்ளில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்குல்ல, அது ஹீமோகுளோபின் அதிகரிக்க பயன்படுது. அனிமியான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இரத்த சோகையை சரி பண்ணுறதுக்கும் பயன்படுது. 10வது மாற்றம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் இருக்கக்கூடிய ஜிங்க்கு, காப்பர், செலினியம், ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் இயல்பான நோய் எதிர்ப்பு சக்தியோட செயல்பாட்டுக்கு பயன்படுது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் எள்ளு பயன்படுது. 11வது மாற்றம் என்னென்னா, பெண்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் பற்றி பார்க்கலாம். அதாவது எள்ளு சாப்பிட்றதுனால பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். பெண்களோட உடல் நலத்துக்கு தேவையான பல சத்துக்கள் எள்ளில் இருக்குது. குறிப்பாக கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீஷியம், காப்பர் இது மாதிரியான கனிமங்கள் சமநிலை உணவில் ஒரு பங்களிப்பை தருது அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடை காலத்தில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கிறதுக்கும் தேவையான சத்துக்களை தர்றதுக்கும் எள்ளு ஒரு சிறந்த உணவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த டைமில் நீங்கள் எள்ளு உருண்டை அப்படி இல்லைன்னா எள்ளு சட்னி, எள்ளு சார்ந்த உணவுகளை எடுத்துக்கலாம். அடுத்து ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். எள்ளு சாப்பிட்டா ஸ்டெமினா கிடைக்கும், அதாவது குதிரை பலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பழங்காலத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எள்ளில் புரதம், நல்ல கொழுப்புகள், ஜிங்க் மாதிரியான சத்துக்கள் இருக்குது. இதனால் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் எள்ளு பயன்படுது. எள்ளோடையே ஆண்கள் உடற்பயிற்சியும் செய்கிறப்ப அவங்களோட டெஸ்டோட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் லெவல் அது இன்க்ரீஸ் பண்ணும். இவ்வளவு நேரம் எள்ளோட நன்மைகளை பார்த்தோம். இப்போ எள்ளை எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? சரியான முறையில் சாப்பிட்டாதான் சரியான ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும். எள்ளை நம்ம வறுத்துட்டு சாப்பிடலாம், இல்லை வெறுமனையே வறுத்து பவுட்ரு பண்ணிட்டு கூட சாப்பிடலாம். அதுவும் பிடிக்கலனா நைட்டே எள்ளை ஊற வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்றது உங்களுக்கு சிறந்த முறையாக இருக்கும். அப்படி ஊற வச்சு சாப்பிட்றப்ப செரிமானம் ஈஸியாக நடக்கும். ஊற வச்சு சாப்பிட்றப்ப மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராது, நல்ல செரிமானமாகும். மூட்டுகள், உடல் முழுக்க ஒரு நல்ல வலுவை கொடுக்கறதுக்கும் எள்ளு பயன்படுது. டெய்லி ஊற வச்சு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குன்னா 1 மாதத்துக்கு தேவையான எள்ளை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், இல்லைனா பாலில் கலந்து கூட நீங்கள் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு எள்ளு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு ஒரே 1 டீஸ்பூன் எள்ளு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு மீறி நீங்கள் எடுத்துக்க வேணாம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறது எள்ளுக்கும் பொருந்துங்க. அதாவது 10லேருந்து 20 கிராம் மட்டும் நீங்கள் வெறுமனை எள்ளு எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்திங்கன்னா கலோரி அதிகமாயிரும். எள்ளை யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதாவது தவிர்க்க வேண்டியதில்லை, கவனமாக சாப்பிடணும். எள்ளு சாப்பிட்டா அலர்ஜி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அளவோடு எடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்கள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எள்ளை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் எள்ளு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் எள்ளை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.